It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. சமகால அரசியலை பொறுத்த மட்டும் இன்று முக்கியமாக வடகிழக்கு அரசியலிலே தமிழ் கட்சிகள், தமிழ் அரசியல் எவ்வாறு நடக்கிறது என்று நாங்கள் கடினமான பார்வையை செலுத்துவதற்கு இருக்கின்றோம். உண்மையிலே பல்வேறு விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது குறிப்பாக தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய ஐக்கிய முன்னணியும் பேச்சுவார்த்தை ஒன்றை நடைபெறுவதற்காக இருக்கின்றது. ஆனால் அதில் முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இப்பொழுது எங்கே அந்த அரசாங்கம் 3 வருஷத்துக்குள் புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதாக இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் மேடைகளிலே பல்வேறு இடங்களிலே குறிப்பிட்ட விடயமாக நல்லாட்சி அரசியல் கொண்டு வரப்பட்ட பல விடயங்களை ஒன்றிணைத்து புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய போவதாகவும் அல்லது அதை தொடர போவதாகவும் கூறியிருக்கின்றார். ஆனால் இதே வேளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் அதை உடனே நிராகரித்திருக்கின்றார்கள். இது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது நிராகரிக்க என்பது அரசாங்கம் இதை விட்டு மிக இலகுவாக வெளியே செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறதா, ஒரு இனவாத அரசியலுக்கு ஒரு சந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய நேரமாக இருக்கின்றது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களின் திட்டம் என்ன? இந்த கடந்த கால ஒரு தெளிவான அவருடைய அரசியலற்ற பார்வையினால் தான் இன்று முள்ளிவாய்க்கால் மற்றும் எங்கள் மக்களை கொண்டு வந்து விட்டதும், அதற்காக பல்வேறு அழிவுகளை நாங்கள் சந்தித்ததும், அதிலிருந்து மீள முடியாத நிலையிலும் இருக்கின்றோம். ஒற்றையாட்சி அரசுக்குள் தீர்மானம் ஒன்றை தாங்கள் பெற தயார இல்லை, அதுக்குள் தீர்வு வராது என்றால் எவ்வாறு இந்த தீர்வை முன்னோக்கி சொல்வது? இப்பொழுது உங்களுக்கு தெரியும், கடந்த 76 வருட காலம் வந்திருக்கின்ற அரசாங்கங்களிலே இது ஒரு வித்தியாச அரசாங்கம் இருக்கின்றது. இது ஒரு இடதுசாரி போக்கை கொண்டிருந்தாலும் ஓரளவு பேசக்கூடிய அரசாங்கமாக இருக்கின்றது. சமத்துவம் பற்றி பேசுகின்ற ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. தமிழ் மக்கள் பிரச்சனையை ஓரளவு உள்வாங்கிக் கொண்ட அரசாங்கம் இருக்கின்றது. இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்பின்றி இலங்கையின் எதிர்காலத்தின் பொருளாதாரத்தை முன்னெடுக்க முடியாது என்கிற விடயத்தை புரிந்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு அதுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் சென்று அதை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பதை புரிந்து கொள்வதா, அல்லது கஜேந்திரகுமார் நிராகரித்து விடுவதா? 13ஆம் திருத்தச் சட்டத்தை எடுத்தார்கள், வடகிழக்கு மாகாண சபை எடுத்தார்கள். ஆனால் வடகிழக்கு மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட தயாரிக்கின்றார்கள். இதை பற்றி பேசுவோம். அடுத்ததாக அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை அறிவித்து வருகின்றது. குறிப்பாக அரசாங்கம் இப்பொழுது 100 நாட்களை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் சுகமான சந்திப்பு என்ற வகையிலே பல்வேறு சந்திப்புகளை நடத்தி வருகின்றார். கிட்டத்தட்ட இன்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யும் பொழுது அனுராதபுரம் மாவட்டத்திலே 3 கூட்டங்களுக்கு மேல் கலந்து கொண்டு உரையாற்றி வருகின்றார். அது மட்டுமல்ல, எதிர்வரும் 31ஆம் தேதி யாழ் மாவட்டத்தில் செல்ல இருக்கின்றார்கள். முக்கியமாக 2 விஷயங்கள் பரவலாக பேசப்படுகிறது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய இந்த இல்லத்துக்கான வாடகை கொடுத்துவிட்டு இருக்கின்ற சொன்ன விடயம், அல்லது அவருடைய மகன் யோசித்த ராஜபக்ச அவர்கள் 34 மில்லியனுக்கு தேவலிலே வாங்கிய வீடு தொடர்பாக 9 வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கை ஏன் எடுக்க வேண்டும் என்கிற விடயங்களை பற்றி பேசப்படுகிறது. ஜனாதிபதி ஒரு விடயத்தை சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார். பல லட்சக்கணக்கான அதாவது நிதிகளை நாங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டி இருக்கின்றது. பாதுகாப்பு முக்கியமானது. சாதாரண குடிமக்கள் 450 சதுர அடி வீட்டிலே வாழும் பொழுது ஒரு ஜனாதிபதி 36,000 சதுர அடியில் வாழ வேண்டுவதா? அவர் 2 நேர பதவிகளில் 2 வீடை வைத்திருக்கின்றன போன்ற விடயங்களை கூறி வருகின்றார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது குறிப்பாக முக்கியமாக இன்றைய நிகழ்ச்சி தமிழ் அரசியலில் எவ்வாறு நடவடிக்கையை மேற்கொள்ளப்படுகின்றது, அது எவ்வாறு பாதிப்பினை எதிர்காலத்திலே தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த போகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். சிவலிங்கம், நீங்கள் கூறுங்கள். ஆமாம் நேயர்களே, நாங்கள் ஒரு மிக முக்கியமான அரசியல் காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தமிழ் அரசியலில் ஒரு மிக சிக்கலான காலகட்டம் என்று நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் இப்பொழுது தமிழ் கட்சிகள் மத்தியிலே ஒரு தெளிவான இலக்கில்லாத தனிநபர் அரசியலாக அது மாற்றமடைஞ்சு வருகிறது. இலங்கை முழுவதும் பாரிய அரசியல் மாற்றம் ஒன்று நடைபெறுகின்ற இந்த சூழலில் தமிழ் அரசியலில் ஏற்பட்டு வருகின்ற குழப்ப நிலைமைகள் குறித்து
நாங்கள் பேசுவது அவசியமாகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் ஆகியவற்றிலே அந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்த விதத்தை பார்க்கும் பொழுது மிக கணிசமான தொகையினர் இன்றைக்கு ஆளும் தரப்பில் உள்ள தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கணும். இந்த நிலையில் தமிழ் அரசியல் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு அணுகப் போகிறது என்பதை பார்க்கும் பொழுது சில நாட்களுக்கு முதல் தமிழ் அரசியலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழரசு கட்சி 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் தலைமையிலான அந்த முன்னணியினர் 1 பாராளுமன்ற உறுப்பினர், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 1 பாராளுமன்ற உறுப்பினர் என தமிழரசு கட்சி 8, மீதி தலா ஒவ்வொன்று ஒருமிக்க 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது கஜேந்திரகுமார் தலைமையிலான கூட்டணியினர் தமிழரசு கட்சியை ஒரு அரசாங்கம் புதிய அரசியல் யாப்பை கொண்டு போகிறது. இதுக்கு எதிராக நாங்கள் ஒரு ஐக்கியமான எதிர் அணியை நாங்கள் 10 பேரும் சேர்ந்து முன்வைக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தமிழரசு கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்த கடிதம் அனுப்பியிருப்பதாக தெரிய வருகிறது. நாளை அல்லது நாளை மறுதினம் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த 3 கட்சிகளுக்கு மிக முக்கியமான தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டமைப்பு, மற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய 3க்கும் மக்கள் ஏகோபித்த ஆணையை கொடுத்திருப்பதாக அவர் கூறுகிறார். நான் திரும்பவும் இதை குறிப்பிடுறேன். இவருடைய கருத்துப்படி இந்த 3 கட்சிகளுக்கும் மக்கள் ஏகோபித்த ஆணையை கொடுத்திருப்பதாக கூறுகிறார். ஆனால் இவர்கள் 3 பேரும் ஒவ்வொரு விதமாக போட்டியிட்டு மக்கள் தனித்தனியாக வாக்களித்த நிலைமையிலே அவருடைய கருத்துப்படி ஏகோபித்த வாக்கு அவர் ஆணையை வழங்கியிருப்பதாக அவர் கூறுகிறார். இவர் கூறுகிற ஆணையை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் மக்கள் ஒரு தேசம் என்பது அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக, இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்தது தமிழ் தேசத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக அவர் சொல்கிறார். மற்றது தமிழ் தேசத்துக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றதை அவர்கள் அங்கீகரித்திருப்பதாக அவர் கூறுகிறார். இந்த தமிழ் தேசத்தின் தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற அடிப்படையில் சமஸ்டி தீர்வை வலியுறுத்த வேண்டும் இந்த புதிய அரசியல் யாப்பு விவாதங்களின் போது. ஆனால் இங்குதான் நாங்கள் இதில் மிகவும் கவனமாக இருக்கணும். இவ்வாறு கஜேந்திரகுமார் தமிழரசு கட்சிக்குள் பிளவுகளை ஏற்படுத்துகின்ற அரசியலை, சூழ்ச்சி அரசியலை செய்கிறார் என்பது கவனிக்க வேண்டியது. தமிழரசு கட்சியும் சமஸ்டி தான் கோருகிறது. தமிழ் தேசிய கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சமஸ்டி என்று தான் சொல்லுகிறது. ஆனால் தமிழரசு கட்சி சொல்லுகின்ற சமஷ்டி ஐக்கிய இலங்கைக்குள் பிரிக்க முடியாத ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பரவலாக்கல், அதிகார பகிர்வு அடிப்படையிலான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வைத்தான் தமிழரசு கட்சி சொல்கிறது. ஆனால் தமிழ் காங்கிரஸ் கட்சி என்ற பெயரில் செயற்படும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழர் ஒரு தேசம், சிங்களவர் ஒரு தேசம், இரண்டும் ஒரு கூட்டாட்சிக்குள் சமஷ்டியாக கோருகிறார். இது ஒரு கனவுலகத்திலே அவர் வாழ்கிறார்.
அவரு சொல்ற சமஷ்டி வேறு, தமிழரசு கட்சி கேட்கிற சமஷ்டி வேறு. இந்த நிலைமையிலே அவர் என்ன செய்ய பார்க்கிறார் என்றால், இப்பொழுது அமைந்திருக்கிற அரசாங்கம் சொல்கிறது, கடந்த 2015 ஆண்டு 19 ஆண்டு கால பகுதியில் ஒரு அரசியல் யாப்பு வரையறுக்கப்பட்டிருந்தது. தமிழரசு கட்சியின் தமிழர் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் இவர்கள் இணைந்து அந்த அரசியல் யாப்பை வரைந்திருந்தார்கள். அந்த அரசியல் யாப்பு ஏக்கிய ராஜ்ய, அதாவது ஒரே நாடு என்பதற்கு அந்த ஒரே நாடு என்றால் என்ன என்ற வரவிலக்கணத்தோடு தான் அந்த அரசியல் யாப்பு வரையப்பட்டிருக்கிறது. இவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒற்றையாட்சிக்குள் இந்த அரசியல் யாப்பு வாரபடியா நாங்கள் போக மாட்டோம், பேச மாட்டோம். ஏக்கிய ராஜ்யம் என்று இருக்கிறபடியா நாங்கள் அது ஏற்க மாட்டோம் என்று. இந்த நிலைமையில தமிழரசு கட்சி தான் ஏக்கிய ராஜ்யம் என்பதை ஏற்று அந்த அரசியல் யாப்பின் இறுதி நேரம் வரையும் அது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தது. எனவே தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை பாழடிக்கின்ற ஒரு அரசியல் சூழ்ச்சியை இந்த தமிழ் மக்கள், தமிழ் தேசத்தின் அங்கீகாரம், சுயநிர்ணய உரிமை, தனித்துவம் என்ற கதை எல்லாத்தையும் சொல்லி இன்றைக்கு வாழ்க்கை செலவு அதிகரித்து வாழ முடியாத நிலைமையில் மிகவும் துன்பத்தில் வாழ்கிற மக்களுக்கு எந்த விதமான பொருளாதார அடிப்படைகளுக்குமான திட்டங்கள் இல்லாத இந்த கட்சியினர் வெறுமனிய கோஷங்களின் மூலம் மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்க பார்க்கிறார்கள். எனவே எதிர்வரும் காலங்களில் தமிழ் அரசியலில் இந்த சூழ்ச்சி அரசியல் எவ்வாறு தமிழ் மக்களை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்போகிறது என்பது தொடர்பாக நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஆமாம் சிவலிங்கம், உங்களோட ஒரு கேள்வி, அதாவது தமிழ் அரசு ஐக்கியப்பட்ட இலங்கைக்குள் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று கூறுகின்ற அதே வேளை தமிழ் தேசிய ஐக்கிய முன்னணி ஒற்றையாட்சிக்குள் தீர்க்க முடியாது. அப்படி என்றால் இவர்களே பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டும். பலமான சக்தியாக தமிழரசு கட்சி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது. இவர்களே இதற்கு வெளியில் ஒரு புத்திஜீவிகள் கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு சபையை உருவாக்க முயற்சிக்கிற ஆள்கள் இல்லை. இதுதான் அந்த சூழ்ச்சி அரசியல். அதாவது தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரன் மிக முக்கியமான ஒருவராக இருந்தார். அவர்தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் 2015-19 ஆண்டு இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் முக்கியமானவராக இருந்தார். அவர் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழரசு கட்சிக்குள் எந்த விதமான அரசியல் அடிப்படைகளும் புரியாத ஸ்ரீதரனை தன்னுடைய பக்கம் இழுத்து பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டு செயற்பாட்டை மேற்கொள்ளுகின்ற ஒரு சதி திட்டத்தை இவர் வகுக்கிறார். ஆனபடியால்தான் தமிழ் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். தமிழரசு கட்சியை பிளவுபடுத்துகிற ஒரு சூழ்ச்சி அரசியல் தான் நடக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேணும். நன்றி. இப்பொழுது சிவலிங்கம் பல்வேறு விடயங்களை தமிழரசு கட்சி தொடர்பாக கூறினார். தமிழ் அரசியல் தொடர்பாக பல்வேறு விடயங்களை வைத்தார். இப்பொழுது இந்த கடந்த முறை ஜனாதிபதி தேர்தல், அதாவது பாராளுமன்ற தேர்தலை வடகிழக்கில் பொறுத்த மட்டில் கூடுதலான வாக்குகள் இந்த அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கிறது. அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக அதிகம் பேர் இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு முயற்சி அரசாங்கம் முன்னெடுக்கும் பொழுது இந்த விடயத்தை எவ்வாறு தமிழ் கட்சிகள் கையாள வேண்டும் என நினைக்கின்றீர்கள்? வணக்கம், நேர்களுக்கு வணக்கம். இந்த விஷயத்துல ஏற்கனவே சிவலிங்கம் அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் நான் தொடர்ந்து இன்னும் ஒரு சில 2 அவதானிப்புகளை செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒன்று ஏற்கனவே தமிழரசு கட்சி இந்த அரசியல் யாப்பு பற்றி 7 பேர் கொண்ட கமிட்டி ஒன்றை நியமித்திருக்கிறாங்க. தமிழரசு கட்சி என்றது இன்றைக்கு வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் 5 மாவட்டங்களிலும் பிரதிநிதித்துவத்தை கொண்ட 8 அங்கத்தவர்களை பாராளுமன்றத்தில் கொண்ட பெரிய கட்சி என்பது தெரியும். அவர்கள் 7 பேர் கொண்ட ஒரு கமிட்டி ஒன்றை அரசியல் தீர்வு தொடர்பாக என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்வது என்பது பற்றி தீர்மானித்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, அந்த தீர்மானத்தில் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி பிரஸ்தாபித்திருந்த
நல்லாட்சி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த அரசியல் யாப்பு நகல் விரைவில் அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம் என்று ஜனாதிபதி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு பிரஸ்தாபித்திருந்ததை நினைவுபடுத்தி அதில் பங்குதாரர்களாக தனிய தமிழரசு கட்சி மாத்திரமல்ல, இன்றைக்கு ஜனநாயக தமிழ் முன்னணி என்று சொல்ல டிடிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அவர்களும் வந்து அந்த அரசியல் யாப்பு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தார். அந்த வகையில் இந்த 7 பேர் கொண்ட கமிட்டி வந்து அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக எடுக்கும் என்பதை என்று பிரகடனப்படுத்தி அது வேலைகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே சிவலிங்கம் அவர்கள் கேட்டது போல வந்து கஜேந்திரகுமார் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் ஒரே ஒரு பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கின்ற கஜேந்திரகுமார் அவர்கள் உண்மையிலேயே இந்த அரசியல் யாப்பு விவகாரத்தில் அரசியல் யாப்பு மாற்றங்கள் நடக்கப் போகின்றது என்று வைத்துக் கொண்டால் அந்த விவகாரத்தில் உண்மையிலேயே தலையீடு செய்ய விரும்பினால் ஏற்கனவே தமிழரசு கட்சி எடுத்திருக்கும் அரசியல் யாப்பு தொடர்பாக எடுத்திருக்கும் நிலைப்பாட்டில் என்ன மாதிரியான தலையீடுகளை செய்ய வேண்டும் என்பது பற்றின தனது கருத்துக்களை தனது வாதங்களை முன்வைத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது மாத்திரமல்லாமல் மக்கள் மத்தியிலும் அவர்கள் பேச வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. இதற்கு அப்பால் தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, கஜேந்திரகுமாராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த தமிழ் தரப்பாக இருந்தாலும் சரி, அரசியல் யாப்பு மாற்றம் தொடர்பான உண்மையான அர்த்தமுள்ள இன்புட் ஒன்றை ஒரு உள்ளீடு ஒன்றை செலுத்த வேண்டுமாக இருந்தால் அவர்கள் தங்களது நடைமுறை சாத்தியமான யதார்த்தத்துக்கு பொருத்தமான இலங்கை அரசியல் யாப்பில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த கொண்டோர், அந்த வரைவுகள் என்ன, அந்த வரைவின் எல்லைகள் என்ன என்பதை நிதானித்து அறிந்து அதற்கான ஒரு வியூகத்தை வகுத்து அதை சிங்கள மக்கள் மத்தியில் ஏனைய சமூகங்கள் மத்தியில் வந்து அதை எடுத்துச் செல்வதற்கான வேலைகளை தொடங்க வேண்டும். அதுதான் உண்மையிலேயே அரசியல் மாற்றத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மேற்கொள்ள வேண்டிய முதலாவது படி. உண்மையான வேலை திட்டம் அங்கிருந்துதான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற இந்த கூட்டுக்கள் அல்லது இந்த முயற்சிகள் வந்து சித்திரை மாதத்துக்கு முன்னர் அல்லது சித்திரை மாதம் அளவில் நடக்கவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு தேர்தல் கூட்டணிகளை எவ்வாறு அந்த வியூகங்கள் தொடர்பாகத்தான் அப்படி கதைக்காமல் தேசியம் தன்னாட்சி என்ற சொல்லாடல்களுக்குள் வைத்து அவ்வாறான கூட்டணியை சேர்த்த முயற்சிக்கிறார்கள். இதிலிருந்து இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த தமிழ் தரப்பினருக்கு உண்மையிலேயே உள்ளூராட்சியின் அரசின் வகிபாகம் என்ன, உள்ளூராட்சி அரசில் இருப்பவர்கள், உள்ளூராட்சி அரசில் தெரிவு செய்யப்படுபவர்கள் சாதிக்க வேண்டியவர்கள் என்ன, உள்ளூராட்சி சபைகளை ஒரு பலமுள்ள மக்கள் அமைப்புகளாக மாற்றுவது எப்படி, அதற்கு தகுதியானவர்கள் யார், அதற்காக முன்வைக்கப்பட வேண்டிய மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய கோரிக்கைகள் என்ன என்பது பற்றிய விளக்கமும் அவர்களுக்கு இல்லை என்பதைத்தான் இந்த உள்ளூராட்சி சபைகளை வைத்து தேர்தல் கூட்டணிகள் வைக்க முற்படுவதும் அதில் பழைய முறைப்படியே தேசியம் தன்னாட்சி என்ற சொல்லாடல்கள் மூலம் தேசிய தரப்பென்று ஒன்றை திரும்ப உருவகிக்கலாம் என்ற ஒரு கற்பனை பாதை குதிரையில் ஓடுவதும் வந்து உள்ளூராட்சி சபைகள் பற்றின ஒரு புரிதல் குறைவாக இருக்கின்றது அல்ல இல்லாமல் இருக்கின்றது என்பதும், இரண்டாவதாக இலங்கையில் அரசியல் யாப்பு மாற்றம் நடைபெறுவதற்கான உள்ளக வெளியக நிபந்தனைகள் அல்ல அதற்கான கண்டிஷன்ஸ் எவ்வாறு கிரியேட் பண்ணுவது, அதற்கான சூழ்நிலைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றிய எந்த புரிதலுமே இல்லாதிருப்பு என்பதை தான் காட்டுகின்றது என்றுதான் எனது கருத்தாக இருக்கு. அடுத்ததாக இந்த அரசியல் யாப்பு மாற்றம் வருவதாக இருந்தாலும் ஜனாதிபதியும் அரசாங்கமும் மிகவும் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார். அரசாங்கம் வந்து பல 100 பிரச்சனைகளை இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. 2028ஆம் ஆண்டு சர்வதேச நிதியங்களுக்கு திருப்பி கடன் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கின்றது, வட்டி செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இப்பொழுது ஒரு மொரட்டோரியம் என்று சொல்லி, அதாவது உறங்கு நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றது. நாட்டில் உள்ள நிதி வருமானம் வந்து கூடியிருந்தாலும் வந்து சம்பள உயர்வு மற்றது மக்களின் எதிர்பார்ப்புகள், விலைவாசி ஏற்றங்களை எவ்வாறு தணிப்பது போன்ற விவகாரங்கள் செலவுகள் கூடுதலாக இருக்கின்றன. அது வந்து அடுத்த மாசம் வரவிருக்கும் பட்ஜெட்டில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்க போன்றது. அவ்வாறான நெருக்கடிகளுக்குள் அவர்கள் ஒரு அரசியல் யாப்பு மாற்றம் என்பது 3 வருடங்கள் பின்னரால் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே 3 வருடங்களுக்கு பின்னர் நடக்க போற விடயத்துக்கான
ஆரம்ப படிநிலைகளை மனப்பூர்வமாக உண்மையிலேயே அரசியல் மாற்றத்தில் அவர்கள் கொண்டு வருவார்களா இருந்தால் அதில் தமிழ் பேசும் மக்களின் நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில், தமிழை பேசும் மக்களின் அபிலாஷைகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் என்ன மாதிரியான நடைமுறை சாத்தியமான கோரிக்கைகளை நிரல்படுத்துவது என்பது போன்ற கலந்துரையாடல்கள், அந்த தரவிலக்கணங்களை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வது, ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்கள், சந்திரிகா திட்டமாக இருந்தாலும் சரி, மங்கள முருசிகா திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது மஹிந்த ஒரு காலத்தில் சொல்லி வந்து 13% என்பதாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த அரசாங்கமே சொன்னது போல வந்து நல்லாட்சி அதிகாரத்தில் கொண்டு வரப்பட்ட அரசியல் நகல் வரைபென்றாலும் சரி, அதற்குள் இருந்த விளக்கங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்ன, அதில் தமிழ் பேசும் மக்களில் சமரசம் செய்யப்பட முடியாத விடயங்கள் என்ன இருக்கின்றன என்பதை பார்ப்பதை விடுத்து, ஒரு தலை மாதிரி நாங்கள் புனிதமானவர்கள், நாங்கள் இதை விட்டுக் கொடுக்க மாட்டோம், நீங்கள் விட்டுக் கொடுக்காம இருப்பதால் வந்து யாருக்கு எந்த பிரயோசனம் இருக்கின்றது? தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரை யார் என்னத்தை விட்டுக் கொடுத்தார்கள் கொடுக்கவில்லை என்பது பிரச்சனை இல்லை. தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் மக்களின் நிலையையும் இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் வகிபாகத்தையும் ஒரு அர்த்தமுள்ளதாக்குவதற்கு நீங்கள் என்ன பொறிமுறையை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கான திறமை இருக்கின்றது, உங்களுக்கான ஆளுமை இருக்கின்றது, நீங்கள் அதை என்ன மாதிரி செய்ய போறீர்கள் என்பதைத்தான் தமிழ் பேசும் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கதைப்பதற்கு தமிழ் பேசும் மக்கள் இந்த தமிழ் அரசியல் இருந்து தூர விலகி வெளிநாடுகளை செல்வது மாத்திரமில்லை, உள்ளூரில் இருக்கிற தமிழ் மக்களை வந்து இந்த அரசியல் இருந்து விலகி செல்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. மற்றது பொலிட்டிக்கல் ரியாலிட்டி. இன்றைக்கு வந்து தேர்தலுக்கு பின்னால் அரசியல் யதார்த்தம். வடக்கு கிழக்கில் வந்து 28 எம்பிக்கள் உள்ள வடக்கு கிழக்கில் வந்து 12 எம்பிக்களை கொண்ட தேசிய மக்கள் சக்தி தான் வடகிழக்கு மக்களின் மிக பெரும் பாராளுமன்ற சக்தியாக இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சக்தி, பெரிய கட்சி என்றெல்லாம் சொல்லும் பொழுது வந்து என்பிபி சொல்லத்தான் நீங்க கேட்க வேணும். அவர்களின் அந்த எம்பிக்களின் அவர்களால் தமிழ் பேசும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட 5 மாவட்டங்களில் இருக்கின்ற பிரதிநிதிகள் அதிகூடிய எண்ணிக்கையுடைய பிரதிநிதிகளை கொண்டவர்கள். ஏனைய சமூகத்தினரையும் எம்பிக்களா, திருவோணமலையில் அம்பாறையில் வந்து ஏனைய சமூகத்தினரையும் எம்பிக்களா கொண்டிருந்தவர்கள். இவன் நியமன எம்பிக்களில் கூட தேசிய மக்கள் சக்தி வந்து வவுனியாவில் சிங்களவரையும், அம்பாறையில் ஒரு முஸ்லீமையும் வந்து யாழ்ப்பாணத்தில் சந்திரசேகரன் அவர்களையும் வந்து தெரிவு செய்திருக்கிறார். ஆகவே நியமன எம்பிக்களில் கூட வடகிழக்கில் கூடுதலான எம்பிக்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வகையில் பெரிய கட்சி என்று கதைப்பதான தேசிய மக்கள் சக்திக்குள் எவ்வாறு மாற்றங்களை நடத்துவது என்பதை விட்டு கலைப்பாங்க. ஆகவே வந்து பொலிட்டிக்கல் அரசியல் யதார்த்தம் தெரியாமல் இந்த நடக்க 3 வருஷத்துக்கு பின்னர் நடக்கலாம் என்று சொல்லப்பட்ட அரசியல் யாப்பு பற்றி கதைப்பதும், அதோட தமிழ் சிவலிங்கம் கூறியது போல தமிழரசு கட்சி ஏற்கனவே இப்படி ஒரு நல்லாட்சி அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த யாப்பின் அடிப்படையில் தான் அரசியல் யாப்பில் தலையீடுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பிரகடனப்படுத்தி அதற்காக ஒரு கமிட்டியை நியமித்துள்ள இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் தற்காலிக தலைவர் சிவஞான கஜேந்திரகுமார் அவர்கள் வந்து நாங்கள் அதை நிராகரிப்போம் என்று எழுத்து மூலத்திலே கொடுத்து ஒரு ஒப்பந்தத்தை கேட்பது வந்து அது முதல் கோணல் முட்டும் கோணல் என்பது போல வந்து அது ஒரு நல்ல ஆரம்பமே இல்லை. அது தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய ஐக்கிய முன்னணியின் இந்த பேச்சுவார்த்தை இந்த உள்ளூராட்சி சபையை முன்னகர்த்தி நடத்தப்படுகிற சந்தேகத்தை கொள்ளலாமா? உண்மையிலேயே ஒரு அரசியல் ஜாப்பு மாற்றம் சம்பந்தமானதாக இருந்திருந்தால் நாங்கள் சொன்ன இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்திருக்கணும். மேசையில இருக்கிறது என்ன, இந்த அரசியல் ஜாப்பு மாற்றத்துக்கான உண்மையான உந்து சக்தியாக இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் யார், இந்த அரசியல் ஜாப்பு மாற்றம் நிதர்சனமாக வருவதற்கு வந்து இலங்கையில் 3/2 பெரும்பான்மையான தேசிய மக்கள் சக்திக்கு அது இருக்கின்றது. அதற்கு அப்பாலும் வந்து சர்வஜன வாக்கெடுப்பில் ஒன்றில் அதிகூடிய வாக்குகளை பெறக்கூடிய நிலைமை ஒன்று வர வேணும். சர்வஜன வாக்கெடுப்பில் ஒரு அரசியல் சாசனம் அங்கீகரிக்கப்படுவதானால் அது பெரும்பாலான சிங்கள மக்களின் விருப்பத்தை வந்து நிறைவு செய்ய வேண்டும். இந்த சமஷ்டியா ஒற்றையாட்சியா என்ற விவாதம் 75 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரண சிங்கள மக்களை பொறுத்தவரையில் ஒற்றை ஆட்சி என்பது ஒரு தங்களது பாதுகாப்புக்கு அத்தியாவசியமானது. சமஷ்டி என்பது நாட்டை பிரிப்பதாக, சரியோ பிழையோ என்பதுக்கு அப்பால். சமஷ்டி என்பது நாட்டை பிரிக்காது. ஆனால் அவர் சிங்கள மக்களின் சைக்கில வந்து அப்படியான ஒரு கிரகித்தல் ஒன்று இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுதான் யதார்த்தம். 2வதாக ஒற்றையாட்சி என்பது தமிழ் பேசும் மக்களுக்கும் வந்து ஒரு பெருத்த சந்தேகம் ஒன்று இருக்கின்றது. அதற்கான காரணம் இருக்கின்றது. ஒற்றையாட்சி
முறையில் இந்த பாராளுமன்றம் தொடர்ச்சியான பாராளுமன்றங்கள் வந்து தங்களது பாராளுமன்ற பெரும்பான்மையை பாவித்து சோல்வரை நிபந்தனைகள் தொடக்கம் படிப்படியாக தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை பலவீனப்படுத்தி வந்திருக்கின்றது. ஆகவே ஒற்றை ஆட்சி என்பது தொடர்ச்சியான தமிழ் பேசும் மக்களின் பலவீனப்படுத்தும் என்று சாதாரண இந்த இனவாதமற்ற சாதாரண ஒரு பட்டறிவு உள்ள தமிழ் பேசும் மக்களுக்கு ஒற்றை ஆட்சியில் வந்து சந்தேகம் இருக்கின்றது. ஆகவே இரு தரப்பிலும் சந்தேகம் இருக்கிறது என்பது தெரிந்த தலைமைகள் நிதானமாக ஐக்கிய இலங்கையை பலப்படுத்துவதாக இருந்தால் இரண்டிற்கும் இடையில் பொதுவான நிலைப்பாடுகள் விட்டுக் கொடுப்புகள் அதற்கான புரிதல்களை எவ்வாறு மற்றவர்களுக்கு ஏற்படுத்துவது என்பது போன்ற அணுகுமுறையை அவர்கள் கையாள தவறுகின்றார்கள். எல்லாரும் கலைக்கின்றார்கள் வந்து தென் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாவின் அணுகுமுறை என்ன மாதிரி இருந்தது என்ற மாதிரி. ஆனால் இந்த இனவாதங்கள் இருந்த போது வந்து பிஎஸ்சி போன்ற அமைப்புகளும் இருந்த பொழுது வந்து பெரும்பான்மை மக்களுக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றணும் என்று இருக்கை வந்து சமாதான ஒப்பந்தம் ஒன்று வரும் பொழுது வந்து பல விட்டுக் கொடுப்புகளை கொண்டுதான் அதை ஏற்படுத்தினாங்க. அப்படி உலகத்துல படிப்பதற்கு பல பாடங்கள் இருக்கிறது. தமிழ் தேச மக்கள் மத்தியிலே படிப்பதற்கு பல பாடங்கள் இருக்கு. இவ்வளவு இழப்புகளுக்கு பின்னர் ஏற்பட்ட இந்த 13வது திருத்தம் மாகாண சபை முறைமையை கடந்த 35 வருடங்களாக நாங்களும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகின்றோம். வந்து அதனை முதலில் ஏற்கனவே அரசியல் காப்பில் இருப்பதை யதார்த்தமாக்குவதற்கு அதுதான் உண்மையிலேயே தமிழ் மக்களின் ஆக்கபூர்வமான முன்னேற்றகரமான வழிக்கான ஆரம்ப புள்ளி, எல்லோரும் சந்திக்கக்கூடிய புள்ளி, எல்லோரும் சந்தித்துக் கொண்டு இருக்கின்ற புள்ளியாக இருக்கிறது. அதுதான் அது சம்பந்தமாக வந்து தேசிய மக்கள் சக்தி உட்பட தேசிய மக்கள் சக்தி தேர்தலுக்கு முன்பு இதை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கார்கள். நடத்துவார்களா இல்லையா, அதற்கான என்னென்ன மன்னிப்புகளை சொல்ல போகின்றார்கள், என்னென்ன எக்ஸ்கியூஸ் சொல்ல போகின்றார்கள், அதுக்கு எப்படி இவர்கள் தமிழ் கட்சிகள் வந்து தடியெடுத்து கொடுக்க போகின்றன, தமிழ் கட்சிகள் வேறு வேறு விடயங்களை கேட்பதன் மூலம் வந்து அந்த மாகாண சபை தேர்தலை மற்றவர் மாகாண சபைக்கு எதிரானவர்கள் அதை நிர்மூலமாக்குவதற்கு உதவி செய்ய போகின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நிதானமாக சிந்தித்தால் தமிழ் பேசும் மக்களின் நிலைப்பாட்டை உறுதியாக சொல்வதனால் அந்த புள்ளியில் சந்திப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெளியில் உள்ள சிவில் சமூகத்தினரும் சிங்கள மக்கள் தேசிய மக்கள் சக்தியை சொல்லி இருக்குது. இந்த விடயத்தை சஜித் பிரேமதாச பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தேர்தல் விஞ்ஞானத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக்டிவா இருக்கக்கூடிய முன்னிலை சோசியலிச கட்சி போன்றவர்கள் வந்து தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பிரதேச சுயாட்சி வேண்டும் என்று சொல்லி தேசிய இனங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள். ஆகவே அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்து மாகாண சபை தேர்தல்கள் நடத்தி சமூக பொருளாதார கட்டுமானங்களை இலங்கை அந்த பரந்து பெரிஃபெரிக்கான ஜனநாயகத்தை வந்து பலப்படுத்துவதற்கான வழிகளை ஏற்படுத்துவதுதான் தமிழ் கட்சிகளுக்கு மாத்திரமில்லை, ஸ்திரமான இலங்கையை ஸ்ரீலங்கா விரும்பும் அனைத்து சமூகங்களுக்கும் இன்று ஒரே ஒரு வழியாக இருக்கு. ஒன் அண்ட் ஓன்லி வேன்னு சொல்றாங்க. அதுவும் அது மாத்திரமே தான் ஒரே ஒரு வழி என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தலைவர்கள் நிதானமாக அவர்களது அரசியலுக்கு சமஸ்தியில் உள்ள என்னென்ன முக்கியமான நன்மைகள் இருக்கின்றன, அது ஏன் சமஸ்தி தமிழ் மக்கள் கேட்கிறார்கள் என்றதுக்கு நாங்கள் எல்லோருமே சேர்ந்து விளக்கங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அதனுடைய நியாயங்களை சொல்ல தயாராக இருக்கின்றோம். ஆனால் நடைமுறையில் இதை செய்வதானால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிவில் சமூகமும் இந்த விடயத்துக்கு வந்து தேசிய மக்கள் சக்தியுடனும் அனைத்து கட்சிகளுடனும் வந்து இன முரண்பாட்டை தவிர்க்கக்கூடிய இதை நிதர்சனமாக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை கைப்பற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுவரையிலும் தமிழக மக்கள் நிலைமை இன்றிலிருந்து பார்க்க படிப்படியாக பலவீனப்பட்டுக் கொண்டே போவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழி இந்த புள்ளியில் ஒற்றுமைப்படுவது என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். ஜெகநாதன், இப்பொழுது எங்களுடைய ஆய்வாளர்கள் பல்வேறு விடயங்களை முன்வைத்தார்கள். உண்மையிலே இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்திருக்கின்ற நடவடிக்கை ஒரு சூழ்ச்சி அரசியலா என்கின்ற சந்தேகம் எழுப்பாமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஜனாதிபதி அவர்கள் நல்லாட்சி அரசியல் கொண்டு வரப்பட்ட அல்ல அது தொடர்பாக பரிந்துரைக்கப்பட்ட பல விடயங்களை உள்ளடக்கி புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு ஆயத்தத்தை செய்வதாக முன்னெடுப்பதாக கூறியிருக்கின்ற வேளையில் இன்னும் 3 வருட காலம் இருக்கின்ற இந்த காலகட்டத்துக்குள் இப்பொழுது அவசரப்பட்டு இதை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் வடகிழக்கிலே கூடுதலாக 12 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில்
தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றழைத்து அணுகி, இந்த தமிழ் கட்சிகள், தமிழ் மக்களுடைய பிரச்சனை இதுதான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு, அதாவது இந்த அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள், வடகிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது என்று குறைந்த அளவு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் புலட்டெலோ மற்றும் தமிழரசு கட்சி ஆகிய இணைந்து தான் பல்வேறு விடயங்களை பரிந்துரை செய்தார்கள். அதில் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி ஒரு முக்கிய பங்கை ஆற்றினார். இதுக்கு ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இந்த கஜேந்திரகுமார் அணியினர் இந்த விடயங்களை கையாள வேண்டும்? வணக்கம் ராம். என்ன என்றால், முதலாவது இந்த தேர்தலிலே இந்த தேசிய கட்சிகள் ஏன் தோல்வியடைந்தன்ற சம்பந்தமாக இதுவரைக்கும் ஒருவரும் பேசினதாக கிடையாது. நாங்கள் ஏன் தோல்வியடைந்தோம், மக்கள் ஏன் தேசிய கட்சிகளை, அதாவது ஸ்ரீலங்கா தேசிய கட்சிகளை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள், இவ்வளவு பெருமளவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களை பெரும்பான்மையாக தெரிவு செய்திருக்கிறார்கள் என்ற சம்பந்தமாக எல்லாம் எதுவுமே பேசினதாக கிடைக்கவில்லை. ஆகவே இவர்களை பொறுத்த வரையில், குறிப்பாக கஜேந்திரகுமாரை பொறுத்த வரையில், இன்றைக்கு தனக்கு ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம், தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு உடைவை ஏற்படுத்துகிறதன் மூலம் தான் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கலாம் என்ற ரீதியில அவர் காய்களை நகர்த்துறதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறார் என்றால், அவர் எதிர்பார்த்தது அவர்கள் கடந்த தேர்தலில் பல முறை நான் அதை சொல்லி இருக்கின்றேன். அதாவது நாங்கள் 0 அல்லது 5000 வாக்குகளிலிருந்து 1,20,000 வாக்குகள் அளவத்துக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி அடைந்தோம். ஆனா உள்ளூராட்சி மன்றத்துல பதவிக்காக நாங்கள் அதுல சோரம் போகாமல் நாங்கள் அதுல எதிர்கட்சி ஆசனங்கள்ல தான் இருந்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட மற்றவர்களோடு இணைந்து போய் அதை செய்ய வேணும் என்று. அங்க உள்ளூராட்சி மன்றம் என்பது ஒரு மக்களுடைய உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு. அதுல கூட தாங்கள் எதிரணியிலே தான் இருந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு திடீரென ஏனைய கட்சிகளோட பேசுகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு தமிழ் மக்களுடைய அங்கீகாரம் பெறலுக்கு தான் இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல முற்படுகிறது. அவர் தனக்கு மீண்டும் ஒரு தலைமைத்துவத்தை தான் ஏற்படுத்திக் கொள்ளலாம், தமிழரசு கட்சிகளை உடைக்கலாம் என்ற இதை பற்றி சிவலிங்கம் மிக தெளிவாக பேசுகின்றார். ஆகவே இத்தகைய சதி முயற்சிகளை மேற்கொள்ளுகிறதுக்கும் இன்றைய அரசியல்ல கையற நிலையில, அதாவது மக்களுடைய தேவை என்ன, மக்களுடைய பொருளாதார பிரச்சனை என்ன, மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு அவர்கள் அல்லப்படுகிறார்கள். இன்றைக்கு அரிசி தொடக்கம் ஏனைய பொருட்கள் எல்லாம் இந்த அளவுக்கு, தேங்காய் தொடக்கம் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை சுமையை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றதுகளை பற்றி எல்லாம் பேசாமல், அதுக்கான ஒரு மாற்று திட்டங்களை அல்லது அதுக்கான வழியை என்னன்றதை அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறுறதோ அல்லது அதை என்னென்ன செய்யப்பட வேண்டும்ன்றதுகள் எல்லாத்தையும் தவிர்த்து, அதுகளுக்கான எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் கையறு நிலையில் அரசியல் வங்குரோத்து தனத்தினுடைய வெளிப்படை இப்பொழுது இந்த தேசிய, அதாவது தமிழ் சமஷ்டி என்றதையும் அதே நேரத்தில் ஏனைய கட்சிகளுடன் பேசுகிறோம் என்றதையும் கொண்டு வர்றதன் மூலம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தாங்கள் ஒரு காத்திரமான பங்கை வகிக்கலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். அந்த ரீதியில மீண்டும் தமிழ் மக்களை ஏமாற்றுகிறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் இது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதை எந்த அளவுக்கு தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள்ன்றது முக்கியமானது. இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளின் மூலம் மேலும் இந்த தேசிய கட்சிகளை நோக்கி மக்கள் நகர்றதுக்கான வழியை இவர்கள் ஏற்படுத்துகிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பிரச்சனையை பற்றி கதைக்காமல், அவர்களுடைய இன்றைக்கெல்லாம் காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக மற்ற சர்வதேச அரசியல்ல நாங்கள் சர்வதேசத்தை கொண்டு இருந்தக்கான நியாயத்தை தேடுகிறோம் என்ற கதைகள் எல்லாத்தையும் இப்பொழுது பேசாமல் விடுத்து, இந்த அரசியல் தேசிய அரசியல் புதிய அரசியல் சாசனம் என்றது இன்றைக்கு நடக்க போறதா இல்லையான்றது கூட தெரியாமல் இதுல அக்கறையை செலுத்துகிறது போல காண்பிக்கிறதன் மூலம் ஒரு புதிய அரசியலை தாங்கள் உருவாக்குகிறோம் அல்லது புதிய அரசியலை சிந்திக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி தமிழ் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறதுக்கான வழியை அவர்கள் ஏற்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்ன்றது வெளிப்படையாக தெரிந்த விடயம். ஆனால் இதை நம்பி தமிழ் மக்கள் ஏமாந்து போவார்கள் அல்லது இதுக்கான வழியை தேடுவார்கள் என்று சொன்ன கருதவில்லை. ஆனால் இங்க தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற தனிநபர் முரண்பாடுகள் இவைகள் இதை பிரயோசனப்படுத்தி தமிழரசு கட்சியை உடைக்கலாம் என்ற ரீதியில வேறு ஒரு அணியை உருவாக்குறதுக்கான முயற்சியை அந்த யாழ்ப்பாணத்துக்கு தலைமை மேலாதிக்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுல எந்த அளவுக்கு ஏனைய கிழக்கு மாகாணத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து கொள்வார்கள்ன்றதெல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். ஆகவே இங்கே இந்த தனிநபர்களுடைய முரண்பாடுகளும் தனிநபர்களுடைய
பிரச்சனைகளுக்கு முக்கியப்படுத்தி அதனை எப்படி தனக்கு தாபமாக கொண்டு போகலாம் என்றதுக்கான முயற்சிகளை கஜேந்திரகுமார் மேற்கொள்கிறார் என்றது இதன் மூலம் வெளிப்படையாக தெரிந்த விடயங்கள். இது 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 தமிழ் மக்களுக்கு எல்லாம் தெரியாத விடயம் இல்லை. ஆகவே இந்த விடயங்கள் இன்றைக்கு பேசப்பட வேண்டிய விடயங்கள் அல்ல. இதுல தம்பா சொன்னது போல ஒரு புள்ளி தமிழ் மக்களுக்கு இன்றைய தேவையை நிறைவேற்றக்கூடிய குறைந்தபட்சம் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதான ரீதியில அரசியல் சாசனத்துல கூறப்பட்டிருக்கிற 13ஆம் திருத்தம், மாகாண சபை, அந்த மாகாண சபைக்கான அதிகாரங்கள் இவைகள் என்றதன் மூலம் அவர்களுடைய குறைந்தபட்ச சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான காணி பிரச்சனை மற்ற இணைய பிரச்சனைகள் அதுக்கான அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தை வலியுறுத்தக்கூடிய அல்லது வற்புறுத்தக்கூடிய அந்த நோக்கோடு செயல்படுத்துறதுன்றதைகளை விரட்டி இப்படியான ஒரு புதிய கருத்துக்களை கொண்டு வருகிறதன் மூலம் இனவாத சக்திகளுக்கு துணை போகிற நிலைமையை கஜேந்திரகுமார் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றதையும், இந்த நாட்டை பிரிவினைக்கு மீண்டும் கொண்டு செல்ல போகிறார் என்றதுக்கான ஒரு பிரச்சாரத்துக்கு வழிவகுக்கிறதுக்கான வழியையும் ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேடுகிறதுக்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்றதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையோடு இவர்களை நிராகரிக்க வேண்டும் என்றதான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் இந்த வானொலிக்கு இந்த நிகழ்வு கூடாக உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்துற விடயம். ஆகவே இதனை நிராகரித்து நடைமுறையிலே சாத்தியமானது என்றதை சிந்திக்க வேண்டிய அல்லது இந்த தோல்வி ஏன் ஏற்பட்டது என்றதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தலைமைத்துவம் தமிழ் மக்களுக்கு உருவாக வேணும். அது அவர்கள் இதுல இருந்து விலகி போறதன் மூலம் மற்ற ஏனையவர்களுக்கு அதுக்கான வழியை உருவாக்க வேண்டும் என்றதுதான் இதன் மூலம் நான் வைக்கிற வேண்டுகோள். அதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நம்புகிறேன். அதை பத்திரிகைகளும் ஊடகவியலாளர்களும் இந்த கருத்துக்களை வலியுறுத்த வேண்டிய அவசியம் ஒன்று இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதை அவர்கள் சரியான முறையில கொண்டு செல்வார்கள் என்று சொல்லி நம்புவோம். நன்றி. அந்த வகையில நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் மூவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். It's time to celebrate. Phyllis Forsyth, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.